ரொம்ப நாள் சரி டர்ஃபுக்கு போகலான்டா. கண்டிப்பா போறோம். ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நைட் என்ன சமைக்கிறது? நான் போய் சிக்கன் வாங்கிட்டுறேன், பிரியாணி பண்ணிக்கலாம். ஓகே. சரி. ஏய் நீ வா. என்ன வைக்கிற, கரெக்டாக வைக்க மாட்டியா? போ. ம் மச்சான் டர்ஃபுக்கு 8 மணிக்கு புக் பண்றா. ஏய், பிரியாணி சமைச்சு கொடுத்தேன், எதுவுமே சொல்லாமல் கிளம்பிட்டேன். நானும் சொல்லணுன்னு இருந்தேன், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மச்சான் வா போலாம். சரி வெளியே போயிட்டு வந்துடுறேன், நீ பார்த்துரு. சரிங்க. பாய். மச்சான் நீ முன்னாடி போனாங்க 2 பேர் பின்னாடி வந்துடுறோம். சரி மச்சான். எல்லாரும் கடைக்கு ஒன்றா தான்டா போவோம். ஏன் அவனை தனியாக போக சொன்ன? அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. சொல்கிறா. அவங்க புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிறாங்க கொஞ்சிக்கிறாங்க, உனக்கு ஏன்டா முகம் மாறுது? நானும் ரொம்ப நாளாக நோட் பண்ணி தாண்டா இருக்கேன். அவன் அந்த பிள்ளையை தொட்டு பேசுகிறப்பெல்லாம் நீ ஒரு மாதிரியாக தான் பார்க்குற. ஏன் பொறாமப்படுறியா? மச்சான் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்டா. அவங்கள பார்த்து எனக்கு என்னடா போறாம? ஒரு ஏக்கமாக கூட இருக்கலாம்ல. மச்சான் உனக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லைடா. நானும் ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன். சின்ன ஒரு விஷயத்துக்காக கோவிச்சிட்டு போயிட்டா. எனக்கும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த மாதிரிலாம் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசையாக தான்டா இருக்குது. அவள் என் கூட இல்லைங்கிறது தான் மச்சான் மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி மச்சான் ஒய்ஃபோட விளையாடுறப்போ எனக்கும் அவளோட ஞாபகம் வந்து போகுதுடா. அதான் மச்சான். சரி வா போகலாம்.